மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சச்சரிதம் படிக்கலாமா, ஸ்தவன மஞ்சரி படிக்கலாமா? தினமும் ஒரு 5லேருந்து ஒரு 10 கால் எனக்கு கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன். ஆனால் உங்களை தந்தையாக நினைத்து கேட்குறேன், உங்களை அண்ணனாக நினச்சி கேட்குறேன், இந்த காலகட்டங்கள்லாம் நான் படிக்கலாமா? நான் தைரியமாக படிங்கம்பேன். ஏன் சொல்லுங்கள்? எனக்கு பாபா மீது முழு நம்பிக்கை. ஏன்னா பாபா வாழ்ந்த காலத்தில் 365 நாளும் யாசகம் பெற்று சாப்பிட்ருக்கார். அவர் யாசகம் பெற்றது எல்லாமே பெண்கள்டேருந்து தான், சகோதரிகள்டேருந்து தான் யாசகம் வாங்கி சாப்பிட்ருக்கார். அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை பாபா. அவருக்கு சேவகம் பண்ணதெல்லாம் பெண்கள் தான் கூட இருந்திருக்காங்க. நம்ம எல்லாம் நம்ம சச்சரிதத்தில் படிச்சிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை அங்கே வரவே இல்லைங்க. அந்த பிரச்சனையை பாபா யோசிக்கவே இல்லை. அதனால் பாபா மீது முழு நம்பிக்கை வைத்து சொல்கிறேன், தைரியமாக படியுங்கள். சச்சரிதம் படிங்க, ஸ்தவன மஞ்சரி படிங்க. ஒரே ஒரு விஷயம் பண்ணாதீங்க, வேண்டாம், உங்கள் மன திருப்திக்காக விளக்கேற்ற வேண்டாம். அந்த 3 நாட்கள் விளக்கேற்ற வேண்டாம். மற்றபடி சச்சரிதம், ஸ்தவன மஞ்சரி நிப்பாட்டாதீங்க. லைஃப்பில் ரவுண்ட் த கிளாக் படிச்சுக்கிட்டே இருங்க. எல்லா நாட்களும் 24/7 அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா நாட்களும் படிச்சுக்கிட்டே இருங்க. பாபா மீது நம்பிக்கையோடு படியுங்கள்.